வணக்கம். சின்னகுரு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய பதிவில் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய பதிவை தான் நாம் பார்க்க போகின்றோம். அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்ற நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் நிச்சயமாக கைகூடும். இன்றைய நாள் பொன்னான நாள். இன்றைய தினத்தில் ஸ்ரீ அன்னை பாண்டிச்சேரியில் ஆசிரமத்தில் நிலையாக தங்குனாங்க. இன்ற நாளில் நம்ம சமாதி தரிசனம் செய்வது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. இந்த பொன்னான நாளில் நம்ம தியானத்தையும் மேற்கொள்ளலாம். ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரோட நினைவுகளோட நம்மளுடைய பிரார்த்தனையை ஆத்மாத்மா செய்தால் இன்றைய நாளில் செய்யும் பிரார்த்தனை அனைத்துமே நிச்சயமாக கைகூடும். இன்றைய பதிவில் பலன் கருதாத கடமையை செய்ய வேண்டும் என்பது கீதை. பலனை மறந்து காரியத்தில் தீவிரமாக ஈடுபட்டால் கிடைக்கும் பலன் அபரிமிதமானது என்பது அனுபவம். பலனை மறந்து காரியத்தை சமர்ப்பணம் செய்து ஸ்ரீ அன்னை நினைவுடன் தன்னை மறந்து செயல்பட்டால் உள்ளே ஆனந்தம் பிறக்கும். காரியம் வெற்றியா தோல்வியா என கேட்க வேண்டாம். பருத்தி புடவையாக காய்ந்தது போலிருக்கும் பலன். புற நிகழ்ச்சி அக உணர்வை முழுவதுமாக பிரதிபலிக்கின்றது. திறமையாக செயல்பட்டால் முழுமையான பலன் கிடைக்கும். கடமையை மட்டும் கருதி செயல்பட்டால் பலன் அடுத்த உயர்ந்த கட்டத்தில் கிடைக்கும். கடமையையும் சமர்ப்பணம் செய்து செயலாற்றினால் வாழ்வில் அடுத்த கட்டத்திற்கு நம்மை இந்த செயல் அழைத்து செல்லும். ஒருவர் பரிசை நாடி போனால் அவருக்கே பரிசை கொடுப்பதாக கமிட்டி ஏக மனதாக ஏற்றுக்கொண்டது. அவர் பதட்டத்துடன் இருந்தார். கடைசி கட்டத்தில் அவர் பெயரை அடித்து கமிட்டியின் சிபார்சை புறக்கணித்து வேறொருவருக்கு பரிசளித்தனர். அவர் பரிசை மறந்தார். தனக்குரிய மற்ற கடமைகளில் ஈடுபட்டு சிறப்பாக செயலாற்றினார். ஒருமுறை இரவு வெகு நேரம் கண் விழித்து காரியங்களை முடிக்க வேண்டிய சமயம் அர்த்த ராத்திரியின் கதவை தட்டி உங்களுக்கு பரிசளித்தாய் விட்டது. எந்நேரம் ஆனாலும் சொல்ல வேண்டுமென வந்தேன். சென்ற ஆண்டு தவறியது, இந்த ஆண்டு கிடைத்தது என்று வீடு தேடி வந்தது செய்தி. மேலும் அவர் கடமைகளை அர்ப்பணித்து செயல்பட ஆரம்பித்தார். பரிசளிக்கும் கமிட்டி மெம்பர் பதவி அவரை தேடி வந்தது. மனநிலையை வெளி நிகழ்ச்சியில் பிரதிபலிக்கின்றன. விருப்பு வெறுப்பின்றி நம் எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் செயல்களையும் கூர்ந்து கவனித்து நமக்கு வரும் கடிதங்கள், வரும் விசிட்டர்கள், நம் வீட்டில் நடக்கும் நிகழ்ச்சிகள் ஆகியவற்றுடன் ஒப்பிட்டு பார்த்து கொண்டே இருந்தால் இந்த தொடர்பு பூரணமாக தெரிய வரும். அது ஒரு முழுமையான ஞானம். நம் வாழ்க்கையில் எதிர்காலம் பாதையை வகுத்து கொள்ள உதவும். பிரச்சனைகள் ஏற்பட்டால் மனதில் எதை மாற்றி வெளியில் பிரச்சனைகளை தீர்க்கலாம் என விளங்கும். பிரச்சனைகள் விலகும். வாழ்க்கை புரியும். நம் கட்டுப்பாட்டுக்கு வரும். மனதில் உள்ள ஸ்ரீ அன்னை நினைவுக்கு புற வாழ்க்கையில் என்ன பயன்கள் கிடைக்கின்றன என்பது பூரணமாக தெரிய வரும். மானசீக வழிபாட்டின் சிறப்பையும் அதனால் வாழ்க்கையில் ஏற்படும் பெரும் பலனையும் அறியலாம். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.